இப்படியே விட்டா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல இருக்க எல்லா மினி குப்பையில அள்ளி போட வேண்டியதுதான். என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? நீங்களே பாருங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் ஒரே நாள்ல தான் செட் பண்ணேன். ஆனா இதுல எப்படி இருக்கு தண்ணி, இதுல எப்படி இருக்கு தண்ணின்னு பாருங்க. உள்ள இருக்க மீன் கூட தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லில்லி பிளான்ட் எடுத்துட்டேன் வெளியே. அப்புறம் நம்ம பைப்பை வச்சு உள்ள இருக்க தண்ணி எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா எடுத்தேன். அந்த இடத்துல ஒரு டப்பா வச்சிருந்தேன். எதுக்குன்னா ஒருவேளை மீன் அந்த வழியா வந்தா கூட அந்த டப்பால கொஞ்சம் கீழே போயிடும். அப்புறம் நம்ம எடுத்து போட்டுடலாம். ஏன்னா மீன்லாம் கண்ணுக்கே தெரியல, உள்ள போனா கூட நமக்கு தெரியாது. அதனாலதான் இப்படி வச்சு நான் எடுத்தேன். அப்புறம் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு எல்லா மீனையும் பிடிச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எடுத்து கழுவலாம்னு சொல்லி தண்ணி ஊத்தி லைட்டா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மொத்தத்தையும் ஸ்க்ரப் பண்ணா பெனிஃபிஷியல் பாக்டீரியால இருந்து எதுவுமே இருக்காது. அதனால லைட்டா ஸ்க்ரப் பண்ணிட்டு திரும்பி கொண்டு போய் அதே இடத்துல வச்சிட்டேன். அப்புறம் அதுல நம்ம பொறுமையா தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்றப்ப கடைசி தண்ணியில மட்டும் ஒரு 10 ஸ்பூன் கல்லுப்பு போட்டேன். ஏன்னா 10 லிட்டர் தண்ணி கிட்ட இது பிடிச்சிருக்கு. 10 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துட்டு கலந்து போட்டேன். இப்படி பண்றதால சால்ட் சீக்கிரமா டிசால்வ் ஆயிரும் தண்ணியில. அப்புறம் திரும்ப லில்லி பிளான்ட் எடுத்துட்டு உள்ள வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ண நேரம் இல்ல. ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாயிருச்சு வெயில்ல வச்சனால. அதே தண்ணியில மீன் வச்சிருந்தோம்னா கண்டிப்பா டெத் ஆயிரும். அதனால டக்குன்னு புடிச்சு எல்லாத்தையும் உள்ள போட்டேன். ஜம்முன்னு நீந்திட்டு சுத்திட்டு இருக்காங்க ஜாலியா. இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி இந்த செட்டப் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.